ஹேய் இது வந்து கோயில்ரா. கோயிலுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சிவன், பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுதான் வந்து கேட்குதானே தெரியல, சும்மா செக் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அது கேட்டானே கேட்கல, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பாரு. இதுதான் வந்து கோயில். அடுத்து அந்த படிக்கட்டில் ஏறி மேலே போனோன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமா வந்து என்னன்னு பார்க்கலாம். டக்குன்னு முடிங்க, எவ்வளோ டைம் ஆகுது? ஒன்றும் ஏலகிரி. ஹலோ கைஸ், நான் தான் அவங்க டிகே சிவா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு vlog எடுக்க போகிறேன். எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜலகாம்பரை வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. எனக்கு தெரியல, கூட்டம் வந்தாங்க இது மாதிரி வந்திருக்கு. ஆனால் இது வந்து செகண்ட் டைம் வந்திருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிவன் கோயில் தெரியும். போய் குளிச்சுட்டு அப்படியே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த vlog அப்படியே வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், நான் மட்டும் தான் குளிக்க போகிறேன், மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா வராங்க. நான் இன்னொருத்த மட்டும் தான் குளிப்போம். டேய், இப்போவே வந்து இவ்வளோ பொண்ணுங்கிறாங்கன்னா ஒரு வீக்கெண்டில் சனி நேரில் வந்து எவ்வளோ பொண்ணுங்க இருப்பாங்க. வேற லெவலில் என்ன இல்லை சிவன், இது தப்பு சிவன். இல்லடா, பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். டேய் இருக்கிறதே சொன்னேன், நான் இல்லாத சொன்னேன். இருக்கிற உண்மையா சொல்றேன். ஒரு வேளை இருக்கிறது கூட நீ ஏன் சொல்ற? நீ ஏன் அதெல்லாம் சொல்ற? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வரதா இருந்தா வீக்கெண்ட்ல வாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பொண்ணுங்கிறாங்க. வீக்கெண்ட்லாம் வந்து பயங்கரமா இருப்பாங்க. நம்ம வீக் டேஸ்ல ஒண்ணுக்கிறோம். என்ன பண்ணு, கேமரா வந்து பேசுறது கட்டாது. பாத்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரத்துல குளிச்சுட்டு ஏலகிரி போறோம். அதுதான் இப்போ பிளான். இவங்க சொல்றதெல்லாம் கேட்காது. ஏலகிரி எல்லாம் கிடையவே கிடையாது. போறோம், வீடியோ எடுக்கிறோம். ஏழை எல்லாம் கிடையவே கிடையாது. இங்க முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போயினே இருக்கிறோம். ஏழை அதெல்லாம் இல்லை. எங்க பாருங்க, இது பிளான் வந்து ட்ரிப் ஆர்கனைசேஷன் நான் சொல்றதுதான் எங்க சட்டம். அப்படிலாம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கோசம் தான் வந்து 2 பேருமே ரெண்டுமே கேமராமேன். சாரி, அவனுக்கு கேமராமேனே பாத்தீங்கன்னா கேமரா விட்டுட்டு அங்க போயிட்டான். வேற ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிறான். கேமராமேன் ஜல்தி போக்கஸ் கரோ. நானே ஒரு சண்டை வச்சுக்கலாமா? வாடாடி மோதிபா. டேய் தம்பி, அவனே மேல வச்சிடலாமா? ஏய் சிங்கம்டா, உட்காந்துறது ஓடிச்சுக்கிறா. இரு ஒரு நிமிஷம் இரு. கை போட நிமிஷம். நல்லா கை, நல்லா பிடி கையை. வேணான்னு ஒரு சண்டை பூரா கை கை விட்டா என்ன பண்ணுவ? சுகத்துக்கு இருக்குதா இல்லையா? லோலா இங்க வரங்க கணக்கா. நோ நேச்சர் நோ ஃபியூச்சர். இயற்கை இல்லாமல் எதிர்காலம் இல்லை. எங்கேயும் டோக்கன் வாங்கினாடி மறந்துட்டுனா. இங்க வந்தீங்கன்னா ஸ்கேனிங்லாம் இல்லை. ஒன்லி கையில தான் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க பில் வாங்குற மாதிரி. எங்க இருந்தாலும் சரி, அங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் சரி, இங்க என்ட்ரன்ஸும் சரி. சொல்லிட்டேனா? புரியல. என்ன சொல்லிட்டு போட்டுமா? அப்படின்றீங்களா? வரவங்க எல்லாம் பாருங்க, அவரே ஃபீல் பண்றாரு. வரவங்க எல்லாம் ஸ்கேனிங்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி கேஷ் அமௌண்ட். அப்படியே கையில கொடுத்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கினா போயினே இருக்கணும். வரமோ ஞாபகமா கேஷ் வச்சுக்கோங்க. செல்லக்கூட நீர்வீழ்ச்சிக்கு மேல போறது எந்திராவதி. எண்ணெய், சோப்பு மற்றும் ஷாம்பு போட்டு அருவியில் குளிப்பதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. சரி, பேர குளிக்கிறது? ரவி குளிப்பான், கோகுல் குளிப்பான், நீ குளிப்பான். யாரு? நீ நானும் மட்டும் தானா? 2 பேர் தான் குளிப்போம். நீ குளிக்கிறவா? நான்லாம் இல்ல. ஜெட்டி காலத்தை கூட தரேன். நீ வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் கிடையாது. குளிச்சாச்சு. இவன் பாரு ஜெட்டி எல்லாம் குளிக்கிறேன்னு சொல்றான். அவன் கேமராமேன் எங்களை ஃபோக்கஸ் பண்ணப்பா. நீ என்னப்பா அங்க ஃபோக்கஸ் பண்ண வர? கேட்டா அவன் குளிப்பான். நம்ம ஓஹோ, நீ அப்படி வர. யாரைய ஃபோக்கஸ் பண்ணி இப்பதான் தெரியும். ரவி என்ன சொன்னா முன்னே, அவன் ஏதோ பொண்ணை காதலிக்கிறானா. காதலிக்கிறதுனால வந்து வேற யாரையும் பாக்குறது இல்லையா, நிமிந்து கூட பார்க்க மாட்டான். நம்பர் முடிச்சுக்கிறான் பாரு. ஆச்சா எல்லாம் அவ்வளவுதான். கவர் பண்ணி அதை எடுத்து போடுறோம். எது பொண்ணு பாக்குறதேவா? பாப்பேடா? சத்தியமா பார்க்க மாட்டேன். பாக்குறா. நோட் பண்ணிக்கோடா. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்க முன்னாடி வந்துருங்க கைஸ். அப்படியே நீங்க மொத்தம் சரி இருந்தாராப்பா. டேடி சார், நீங்க டக்குன்னு குளிங்க. ஏலகிரி போனவா? ஏலகிரி எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அங்க பாரு, அவன் சொல்லிட்டான் பாரு, ஏலகிரி எல்லாம் கிடையாது. குளிக்கிறோம், குடிக்கிறோம், போய்க்கினே இல்ல தண்ணிடா. அது கோகுல் என்ன பண்றோம்னா, குளிக்கிறோம், கீழே போறோம், எதனா நான்வெஜ் சாப்பிட்றோம், கிளம்புறோம். அவ்வளவுதான். அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஒரு 30 படிக்கட்டு கூட இருக்காது. படிக்கட்டு ஏறினீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்துச்சு. அவ்வளவுதான். அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ஒரு போகஸ். அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிவன் டெம்பிள், லிங்கம். சாரி, சிவன் டெம்பிள் நம்ம லிங்கம், சிவலிங்கம். ஆமா, சிவலிங்கம். போய் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, குளிக்க போறோம். ஜல்தி போகஸ் வர கேமராமேன். அவன் போகஸ் எப்படி வைக்கிறாங்க? அந்த பாப்பா போஸே கொடுக்கல.
ஃபால்ஸ் தானே இதாகணும். பாப்பா எங்க பாரு. போல்ஸ் கொடுக்காத முன்னாடி போட்டோ எடுக்கிறான் அவன். அவன் மூஞ்சை வந்து எப்படி வச்சுனால மட்டும் நீ பாருப்ப. ஏலகிரி வராதுக்கு ஏடா ஏடா முடி நல்லா இல்லையா? இது நாங்க சொல்லலாம். முடி நல்லா இல்லடா. நல்லாதான் இருக்குது. நல்லா இல்ல ரீசனை தெரிஞ்சு அவன் நம்ம அவன் வந்து குளிருமா இல்ல வாழ்த்துக்கையில குளிச்சுட்டே இல்லையா? அவன் வந்து வருஷத்துக்கு 2 டைம் தான் குளிப்பான். அது இல்லாம காலையிலேயே குளிச்சுட்டான். வேற வருஷத்துக்கு 2 டைம் தான் குளிப்பேன். அப்புறம் பண்டிகை ஒரு எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணலாம். வருஷத்துல 2 டைம் 6 மாசம் லீவ் கேட்டான்ற மாதிரி இருக்கு. ஃபேஸ் வாஷ் ஒன்லி ஃபேஸ் வாஷ். குளிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஃபேஸ் வாஷ் கூட எதுக்கு பண்ணல? அது கூட எதுக்கு பண்ணினா தான் சரி. இப்போ எங்க இருக்கிற இது காலேஜ் போயிட்டுனா? காலேஜ் போயிட்டா நல்லா க்ரீம் இருக்கு. க்ரீமா ஃபேஸ் க்ரீம் க்ரீம் போட்டு சமாளிச்சு குளிச்சுட்டா இந்த மாதிரி காட்டிக்கிறது அப்படிதானே? டக்குன்னு குளிங்க வீட்டுக்கு தான் போலாம். இங்க என்ன பண்ற? 1/2 மணி நேரம் குளிக்க போனாங்க. இப்ப சரி அதுக்கு தான் சொல்றேன் சீக்கிரம் போடானே. அவ்வளவு சரிவா சப்பனே சொல்ல இடம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் குளிக்க பண்ணீங்களா? கேட்கவே கூடாது. ஆமாடா 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் குளிப்போம். நடந்தே போடா. போய்கினே இரு. கிளம்பு போயிட்டே போடா. ஒரு வண்டி சாவி மட்டும் கொடுத்துருவேன். நான் 10 ரூபாய் போயிடுறேன். வண்டி சாவி நான் வந்து எங்க கூட வந்தனால வண்டியில கொண்டு வந்தோம். இதை வண்டியில வரதுன்னு சொல்லிட்டு நடந்து போ. கூட தான் வரது. அப்பெல்லாம் கிடையாது. நான் போறதா நடந்து போய்க்கிட்டே இருக்கு. தண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுங்க தோழிகளா? இவன் விடுதலை படத்தை பார்த்துட்டு வந்தாடா. அந்த பொண்ணுகளை மட்டும் தான் பார்ப்பான். பார்க்கவே மாட்டான். பொண்ணுதானே சொல்றான். எங்க வந்தாலும் பொண்ணுங்களை தான் பார்ப்பேன். எங்க வந்தாலும் பொண்ணுகளை மட்டும் தான் பார்ப்பாங்க. பசங்களை பார்த்தா அவனுக்கு அலர்ஜி. டேக் தட் பொம்பளை சோக்கு. பொம்பளை சாம்பியார் சாம்பியார் இருந்து பொம்பளை சோக்க மாட்டான். இதெல்லாம் போடாத சிவன் ப்ளீஸ் சிவன் பாருவான். இதெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க அப்படின்னுவான். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு தருதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன? வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன? காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இல என்ன அடி ஒவ்வொரு அடி விதி மாதிரி விடுது. எவனுக்கு வச்சு முடுக்கலாம். பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்பனி மலரே உன் இருவிழியா அப்பயே வந்து திருடான்னு சொன்ன கேட்டியா? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அல்லண்ணா நீ அவனை சொல்லு. அப்ப உண்மையாதான் அப்ப முன்னாலதான் தப்பு. நீங்க இதை குளிக்க வச்ச சேர்ந்து சந்தோஷம் கட்டிடலான் தெரியுமா? இல்ல இல்ல ஏய் சுமாரா உடம்பு சரியில்லை வர அடி விழுங்க பட முட்டுலாம் செவந்துட்டு அந்த மாதிரி அடி விழுது. இப்போ வந்து என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா நீங்க செல்லி எடுத்துட்டு அப்படியே தண்ணியில் எடுத்து போக போறேன். உள்ள போயிட்டு வர போறேன். போட்டா போட யாரும் இல்ல பாத்துக்கலாம். போட ஒன்னாவதுரா போட.
நீ மட்டும் தான் போயிட்டு இருக்கியா? 68 ரேட்டிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. எங்களுக்கு ஆட்டோ போட்டு தான் ப்ரோ. சரி அப்புறம் இரு. எல்லாம் பைத்தியக்காரங்க கைஸ். முடிச்சு விட்டீங்க, ஐபோனும் முடிச்சு விட்டீங்க. ஆட்டோ போட்டு தான் ஒன்றுமே எதுவும் ஆகாது, அதுதான் மாற்ற முடியாது. அதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். எந்த லைட் போய் டெஸ்ட் பண்ணிடாதீங்க அதுக்குன்னு. இப்போ வந்து அந்த கேமரா ஏய் போடா கேமரா, மெயின் கேமரா இதெல்லாம் வராது. ஏன்னா சிவன் குளிர்தா? ஏதோ குளிராதுன்னா குளிர்து இல்ல, எதுக்குமே அசராத நானே நடுகிறனா பாத்துக்கோங்களேன். வந்தோம். சில பேர்லாம் சும்மா வந்தாங்க, முடிச்சாங்க பாய். வந்தா அவன் பண்ண தப்பே வீடியோ எடுக்க சொன்னதுதான். அருமையான ஒரு மொத்தான பேசினா சொல்லலாம். இந்த பேச நீங்க சொல்லலாம், அதெல்லாம் பேச்சு உண்மையா சொல்லலாங்க. நீடா பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் மீட்டே பண்ணதில்ல, இந்த மாதிரி இருக்கு, அருமையா இருக்கு. பறகுற மாதிரி இருக்கு. பயப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் உணர்ச்சியில பேசுறான், நம்பிடாதீங்க. இல்ல உண்மை, இதுதான் உண்மை. அவனை வந்து ஏலகிரி கூட்டு போற அதெல்லாம் பேசுறான். ஆமா, அவனை ஏலகிரி போனான்னு சொல்லி சொன்னான். ஆனா போகாத இருக்கானுச்சுன்னா உங்கன்னா பெண்டு ஏறி பண்ணிடுவாங்க. நல்லா போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்கலாம், ஐபோன்ல புத்தி போட்டு லோலாய் பண்ணிருக்கலாம். இவங்க கூட்டில் வந்து போலீஸை கூட பார்க்க விட மாட்டேன்றாங்க, கஷ்டமா இருக்குதுங்க. பொண்ணுங்க பார்த்துட்டே இருக்கான், பாக்காதனா பாக்குறான். சந்தோஷம் சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா என் சைடு டெஸ்ட் பண்ணியாச்சு, அவன் சைடு டெஸ்ட் பண்ணியாச்சு, இவன் சைடு டெஸ்ட் பண்ண போறோம். அவன் கண்டுல அந்த பைக்கை பார்த்துட்டு பாருங்க. மோதி போயிடும் எதா இருந்தாலும். இப்ப என்ன சொல்றான், இப்ப சந்தோஷம் இல்லை. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமா? என்ன சொல்றீங்க இப்ப? அது வந்து காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த இடத்துல குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து இப்ப அங்க போக போறோம். அந்த குழியில போய் உட்கார போறான் இப்ப.
வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் முடிஞ்சுச்சு. இப்போ அவன் ஃபோனுக்கு அதே பண்ணினுக்கிறான். எங்க அந்த சவுண்டை கொஞ்சம் கேளு. சவுண்டா கேக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. அடுத்து ரவி உன் ஃபோனில் ஒரு அழகான பிளேஸ்க்கு வந்துட்டு மறுபடி போறன்ற போது ஒரு கஷ்டம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளேஸ். ஒன் டே ட்ரிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கான பிளேஸ்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கும். வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு அருமையான இடம். போகும்போது ஜாலியாக போகணும். சொல்லுப்பா. நல்லா மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வீக்கெண்ட்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி சொல்ல தெரியல, நிறைய பொண்ணு வருவாங்க, சைட் அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். மேக் மெமரிஸ் வித் ரைட் பீப்புள். ரைட் பீப்புள்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. லவ் பண்ற மட்டும் தான் சைட் அடிப்பாங்க. லவ் பண்ற பசங்க தான் சைட் அடிக்க மாட்டோம். நான் சைட் அடிக்க மாட்டேன். நான் லவ் பண்ணா நான் சைட் அடிப்பேன். இதெல்லாங்க வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தியாக வாழ்கிற ஜாதின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். ஒருத்தியாக வாழ்ற ஜாதி கோகுல் மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இதுல பொம்பளை சோக்காம பார்த்தா அப்படி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தா அப்படிதான் தெரியுது. பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுடா. குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுடா. ஒரு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை சோக்கில் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் அவார்டு வந்து தோஸ்து யாருன்னா கோகுல் ராஜ். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. பொம்மடா சொல்லி வச்சிருக்கேன். நம்ம பீஸ் பொறிக்கிறோம். நான் மோசமான ஆள். சைட் அடிக்கிறது தப்பு இல்லையே. நீ வந்து ஒருத்தர் சைட் அடிக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஒரு பொண்ணு காதலிக்கிற சைட் இது பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னு உண்மையா இருக்கணும்டா. உண்மையாதானே இருக்கணும். மனசார சைட் அடிக்க கூட வரா தப்புடா. பேச விடா. மனசார நான் வந்து உண்மையா இருக்கேன்டா. ஜெஸ்ட் பார்க்கும் ஓகே இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து திரும்பிப்போம். அதுக்கு ஜஸ்ட் லைட்டிங் அது கூட தப்பு தான்டா. அப்படின்ற தப்பு தான்டா. இப்படி பேசுறாங்க. பிராசத்தியாடா. சரி ஓகே பார்க்கவும் கூடாது. பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நாங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டெத் ஆன காரணத்தினால நாங்கள் கோயிலுக்கு போகல. டெத்துலனா ஒரு இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே சிவன் கோயில் மேலேருந்து காட்டியிருப்போம். அதுக்கு போய் காட்டியிருப்போம் அந்த லிங்கத்துக்கு. ஸோ எங்களால் கோயிலுக்கு போக இயலவில்லை. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு நீங்கள் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னொரு இடத்துக்கு கூட போனங்க, ஆனா பார்க்காம தான் வந்தங்க. போனங்கன்னு சொல்லாத, போனேன்னு சொல்லு. சரியா? என்னடா நம்மளே சேர்த்தா நாங்கள் எப்போ வந்துங்க. ஸோ இதான் நம்ம ஜெலுகாம்பரை. அதான் இங்கேருந்து நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை see you. அடுத்த விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சாரடி, டிகே சிவா மற்றும் அது ஒரு நாதரி. பை பாய்.